ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்ட இட்லி மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இதுக்கு நான் 3 ஆளாக்கு உளுந்து போட்டிருக்கேன், வடைக்கும் சேர்த்து. அரிசி வந்து 7 ஆளாக்கு, இட்லி அரிசி 7 ஆளாக்கும், பச்சரிசி 1 ஆளாக்கு போட்டுக்கலாம். வெந்தயம் போட தேவையில்லை, டெய்லி மாவு அரைக்கணும்னா போட்டுக்கலாம். அதனால் புளிச்சு போயிடும். இது வந்து ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் போட மாட்டேன். பச்சரிசி போட்டாலே நல்லா ப்ரௌனிஷாக வரும், தோசைக்கு நல்லா இருக்கும். 3 ஆளாக்கு உளுந்தில் இதில் இந்த வடைக்கு கொஞ்சம் அள்ளி வச்சுருவேன். இதை மாதிரி கல்லில் வரது அள்ளுனாலே மாவு சூப்பராக வடை வரும். இந்த மாதிரி எடுத்தால் எண்ணெய் குடிக்காமல் வடை சூப்பராக வரும், உளுந்து வடை. வடைக்கு அள்ளி வச்சுட்டு அப்புறமா இட்லிக்கு மாவு அள்ளி வச்சுக்கலாம். வடைக்கு அள்ளி வச்சுமோ அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். உடனே இந்த மாதிரி நான் 2 நாள் யூஸ் பண்ணுவேன் வடைக்கு. இது ஒரு 15 வடை சுடலாம். இட்லிக்கு ஒரு 2 ஆளாக்கும், வடைக்கு ஒரு 6 ஆளாக்கும் சேர்த்து 3 ஆளாக்கு போட்டிருக்கேன். இந்த மாவை இட்லி மாவு கள்ளி வச்சுக்கலாம். இட்லி தோசை எதுனாலும் சொல்லலாம், சூப்பராக இருக்கும். 7 ஆளுக்கு இட்லி அரிசி, 1 ஆளுக்கு பச்சரிசி. இது 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். உளுந்த அரிசி முன்ன போல் நனைய போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சாலே டேஸ்ட்டாக இருக்கும். 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கலாம். அப்படின்னா ஒரு வாரம் மாவு புளிக்கவும் செய்யாது, அழகாக டேஸ்ட்டாக இட்லி தோசை எல்லாமே வரும். நம்ம தேவைப்படுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி யூஸ் பண்ணிக்கலாம், மொத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது. பானையோட தூக்கி ரெடி ஆகிடுச்சு. அரிசி அரைச்சிக்கலாம். இது 2-3 தடவை நல்லா அலசி நல்லா பிசைஞ்சு கழுவி வச்சுட்டு அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். காய்ச்சிருக்கு. இன்றைக்கி சரஸ்வதி பூஜை, அதனால் சாம்பாருக்கு முருங்கைக்காய் பறிச்சுக்கிடுவேன். இருக்குது சூப்பராக நிறையா காய்ச்சிருக்கு. கடைக்கு அழுன அப்புறமே ஒரு 5 நிமிஷத்தில் அரைச்சிடுறோம் இட்லி மாவு. அதை எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவு வந்திருக்கு. அரிசி மாவு இந்த அளவு வந்து சேமாக கரெக்டாக சூப்பராக சாஃப்டாக இட்லி வரும். தோசை எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ அள்ளிக்கலாம். மாவு தண்ணி ஊற்றினா போதும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் மாவு. உளுந்து ஒரு 1/2 மணி நேரமாக அரைச்சி ஒரு 20 நிமிஷம் அரைச்சா போதும். கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கணும், மையாக அரைக்கக்கூடாது. வலிச்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக குறகுறப்பாக இருந்தால் சூப்பராக இருக்கும். தோசைக்கு செமையாக வரும். இந்த அளவு வந்துச்சு, அரிசி இந்த அளவு வந்துருக்கு. அதனால் சேமாக சூப்பராக இருக்கும் இட்லி. ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டு 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மாவு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் சமையல் வீடியோக்களுக்கு தேவைப்பட்ட பார்த்துக்கலாம். ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டாக சாஃப்ட் இட்லி மாவு தயார். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அரைங்க, சூப்பராக இருக்கும். இட்லி தோசை எதுனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.